இங்கே ஒரு புதிய கிரைம் த்ரில்லர் தமிழ் கதையின் கான்செப்ட். இது ஒரு புது ஐடியாவுடன் சஸ்பென்ஸும் திருப்பங்களும் நிறைந்த ஒரு கதை திட்டம். இந்த கதையை நீங்க விரும்பினா முழுமையான கதையாகவும் விரிவுபடுத்திக் கொடுக்கலாம். விளக்க கோணம்: ஒரு மர்மமான மரணம், ஆனால் சாட்சியங்கள் இல்லாமல் போலீஸ் குழப்பத்தில். ஆனால் ஒரு நூல் எழுத்தாளரே உண்மையை கண்டுபிடிக்கிறார். கதை சுருக்கம்: அருண் ஒரு புகழ்பெற்ற கிரைம் நாவல் எழுத்தாளர். தனது புதிய புத்தகத்திற்கு கதை தேடிக் கொண்டிருப்பதற்காக மதுரை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்திற்கு செல்கிறார். அங்கு ஒரு பழங்காலமான பங்களாவில் தங்கி எழுத ஆரம்பிக்கிறார். மறுநாள் காலை அந்த பங்களாவின் உரிமையாளர் சுப்பையா மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறார். போலீசாருக்கு இது ஒரு ஹார்ட் அட்டாக் போலற்று தெரிகிறது. ஆனால் அருணுக்கு அது ஒரு பட்பற்றையா செய்த கொலை போல தோன்றுகிறது. போலீசுக்கு கையை காட்ட முடியாத அருண் தன் நாவல் எழுத்தாளர் திறமையை பயன்படுத்தி கொலையாளனை தேடத் தொடங்குகிறார். ஆனால் அவனுக்கு தெரியாதது, அவன் தேடுவது ஒரு ஆண் பொய்யாக இல்லாமல் அவன் கடந்த வாழ்வின் ஒரு பாகம் ஆன்றியதான். கதையின் முக்கிய திருப்பத்தில் அவன் எழுதிய ஒரு பழைய கதையில் உள்ள ஒரே ஒரு வரி ஆன்ட்ரேதான் உண்மையான கொலை முறைமையை வெளிப்படுத்துகிறது. கதையின் முக்கிய கூறுகள்: கதையின் உள்ளே ஒரு குறியீடு. அருண் எழுதிய பழைய நாவல் ஒரு ரகசியம் வெளிப்படுத்துகிறது. மௌன சாட்சி: ஒரு மெழுகுவர்த்தி, கொலையின் போது அவள்தான் இருந்த ஒரே சாட்சி, மாயம் போல காணாமல் போனது. மரணத்துக்குப் பின் காணாமல் போன ஒரு பழைய நாளேடு, அதுவே விசையின் சாவி. திருப்பங்கள்: யாரும் சந்தேகிக்காத ஒருவர்தான் உண்மையான கொலைகாரன். நீங்க விரும்பினா இந்த கதை முழுவதுமாக அத்தியாயங்களாக அல்லது ஒரு குறும்பட கதையாகவும் எழுதி தரலாம். நீங்கள் விரும்புகிற போதும் மற்றும் புதிய கான்செப்ட்களும் ஆடாஸ் தர முடியும். ரூரல் கிரைம், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், எதுவாக வேண்டுமானாலும் சொல்லுங்க. என்ன வகை கதையை விரும்புகிறீர்கள்?